கங்க்ராட்ஸ் ஆதித்யா. தேங்க்யூ. வாங்க ப்ரோ, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வா. டேய் என்னடா? பார்வதி பத்தி உங்ககிட்ட பேசணும் ப்ரோ. டேய் பார்வதி பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத ப்ரோ. உன் கோவம் எனக்கு புரியுது ப்ரோ. சத்தியமா பார்வதி மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஐஸ்வர்யா தான் ப்ரோ. டேய் எப்ப பார்த்தாலும் ஐஸ்வர்யா மேலே குற்றம் சொல்லிட்டு இருக்க. இல்ல ப்ரோ, ஐஸ்வர்யா பார்வதி கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் வரேன். பார்வதி ரொம்ப பாவம் ப்ரோ. இந்த போட்டியில் அவளை கலந்துக்க விட வேண்டாம் ப்ரோ. டேய் ப்ரோக்ராம் லைவ்ல போயிட்டு இருக்குடா. ஃபைனல் லிஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதுல ஒருத்தர் கலந்துக்கலனா அது நமக்கு தான் அசிங்கம். ப்ரோ, ஒன்னும் தெரியாத பார்வதி இந்த போட்டியில கலந்துக்கிட்டா நம்ம தான் ப்ரோ அசிங்கப்படணும். இது நம்மளோட கௌரவ பிரச்சனை. எப்படியாவது பார்வதியை போட்டியில கலந்துக்க வச்சு நம்ம மான மரியாதை காப்பாத்திக்கணும். அது எப்படி முடியும் ப்ரோ? அவளுக்கு தான் கேட் வாக்னா என்னன்னே தெரியாது. தெரிய வைப்போண்டா. ஆதித்யாவுக்கு முன் வச்ச காலை பின் வைக்கிற பழக்கம் இல்ல. வா போலாம். நான் இந்த போட்டியில கலந்துக்கணுமா? வேண்டாம் ஐயா, எனக்கு இந்த போட்டியும் வேணாம், இந்த ஊரும் வேணாம். நான் என் ஊருக்கே போயிடுறேன். என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் உனக்கு மதிப்பு மரியாதை இருக்கிறது உண்மைனா, எங்க கௌரவத்தை காப்பாற்றணும்னு நீ நினைச்சனா இந்த போட்டியில கலந்துக்கோ. இல்ல எங்க மான மரியாதை காத்துல பறந்தா பரவாயில்லன்னு நினைச்சனா தாராளமா ஊருக்கு போ. அண்ணன் சொல்றது கொஞ்சம் கேளு பார்வதி. உங்களுக்காகவும் உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவும் நான் என் உசிரியே கொடுப்பையா. ஆனா எனக்கு இந்த போட்டியை பத்திலாம் எதுவும் தெரியாது. அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. நீ ஓகே மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இல்லைங்கய்யா, நீங்க சொல்லி கொடுத்தாலும் எனக்கு இதெல்லாம் சரியா வராது. இப்படி வராது, முடியாது இப்படிலாம் சொல்லாத பார்வதி. முயற்சி பண்ண முடியாது எதுவுமே இல்லை. முயற்சி பண்ணாமலே முடியாதுன்னு சொன்ன எப்படி? அப்படி நடக்க பழகிக்கோ. 2-3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு உனக்கு தெரிஞ்ச பதில சொல்லு. உண்மையை சொல்லு, அது போதும். இதுதான் கேட் வாக். பண்றியா? பார்வதி ட்ரை பண்ணு. உன்னால முடியும், ட்ரை பண்ணு. பண்ணுக்கா. போ பார்வதி. இது இல்ல பார்வதி. ப்ரோ, நான் சொல்லி தரட்டுமா? சரி சொல்லி கொடு. பார்வதி இங்க பாரு. சூப்பர் பார்வதி, சூப்பர் சூப்பர். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா அருண் இந்த பக்கம் அப்படின்னு பாக்குறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல ஹோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. அம்மாட்ட கேட்டேன். ஸோ அம்மாவும் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் மம் அண்ட் டேட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாருமே சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அடுத்து உங்களுக்கான அறிவுத்திறன் போட்டி. இதுல நாங்க வந்து உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் 3 கொஸ்டின்ஸ் கேட்போம். இதுல யார் பெஸ்டா பதில் சொல்றீங்களோ அதை பொறுத்து ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த காம்படிஷனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜட்ஜ், ஸ்பெஷலான ஒரு பர்சன். லெட்ஸ் வெல்கம் மை டாட் புருஷோத்தமன் ஆன் தி ஸ்டேஜ். ஸோ ப்ளீஸ் டாட் கம். ஸோ எல்லாருமே கை தட்டி அவரை வரவேற்கலாம். அடுத்த பிறவில என்னவா பிறக்க ஆசைப்படுறீங்க? மீனா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கோயில் புறாவா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் நானா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் எங்க அம்மாவுக்கு அம்மாவா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். பார்வதி,
எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கேன், ஒரு சில பேர் எனக்கு தெரியல அப்படின்னாங்க. ஸோ பார்வதி சுந்தரம் நீங்க சொல்லுங்க, எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லிடுங்க. நீங்க சொல்லலைனாலும் நான் தான் சொல்லுவேன். இல்ல நீங்க சொல்லுங்க எவ்வளவு வாங்கியிருப்பீங்கன்னு கெஸ் பண்ணுங்க. தெரியாது. தெரியாது. இட்ஸ் ஓகே. ஆடியன்ஸ் கிட்ட கேட்டலாமா? ஓகே ஆடியன்ஸ், பார்வதி சுந்தரம் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பாங்க? பார்வதி, உங்களுக்கு வந்து நான் ஓட்டு எண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஹார்ட் பீட் அடிக்குதா? சோ எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 6,72,333 ஓட்டுகள் வாங்கியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்வதி. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி சுந்தரம். ஓகே, வெற்றி பெற்ற பார்வதிக்கு வெற்றி மகுடம் சூட்டுவதற்காக ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் மை பியூட்டிஃபுல் மம் ஆதி கடவுர் அகிலேஸ்வரி அண்ட் எம்டி டாசிங் பிரதர் ஆதித்யா ஆன் தி ஸ்டேஜ். சின்ன வயசுல எங்க அப்பா என் விரல பிடிச்சு என் பேர் எழுத சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு பெரியய்யா அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்து என் பேரை ஊரு பூரா பேச வச்சிருக்காரு. வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க ஊர்ல திருவிழா நடக்கும். நானும் என் தம்பியும் போட்டோ எடுத்துக்குவோம். ஆனா நேத்து எத்தனை கேமரா, எத்தனை போட்டோ, எத்தனை பேரு, எவ்வளவு கூட்டம், எவ்வளவு கைத்தட்டல். இதெல்லாம் என்னோட அதிர்ஷ்டம்னு சொல்லி நான் பெருமைப்பட்டுக்க மாட்டேன். இதெல்லாம் உங்களோட கருணை. கருணை மட்டும் இருந்தா ஜெயிச்சிட முடியாது பார்வதி, திறமையும் இருக்கணும். அந்த திறமை உன்கிட்ட இருக்கு. சரி வாடா போலாம். ஒரு நிமிஷம் பெரியய்யா. சொல்லு பார்வதி. அது வந்து ஏன் பார்வதி தயங்குற? என்ன விஷயம் சொல்லு. வந்து உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோ? இதுக்கே அவனை தயக்கம், எடுத்துட்டா போச்சு. டே கணேசா, போட்டோ சூப்பரா இருக்கணும். சரிக்கா. ஒரு நிமிஷம், எதுக்கு இப்ப ஸ்கூல் பொண்ணு மாதிரி கை கட்டிட்டு இருக்க? அந்த க்ரௌனை தலையில வச்சுக்க. இப்ப ரெடி? அக்கா ரெடி. கணேஷ், உன்னோட மொபைல்ல கிளாரிட்டி இருக்காது. வெயிட், என்னோட மொபைல் எடுக்கிறேன். சரிங்கய்யா. ப்ரோ, பார்க்கிறதுக்கு ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும். இவன கணேசா, என்னையும் சேர்த்துடு.